ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாகவே இந்த எஸ்ஐஆர் பணிகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எஸ்ஐஆர் பணிகள் நடக்கக்கூடிய பிற ஸ்டேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கால அவகாசம் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா பீகார் இருக்கு இல்லையா, பீகாரில் இதே மாதிரி தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்றத பண்ணாங்க. அங்கே பல வாக்காளருடைய வாக்குகள் அப்படின்றது நீக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் அதுவும் எலெக்ஷன் வரதுக்கே 6 மாதம் தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் அப்படின்றத முன்னெடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டிசம்பர் 4ஆம் தேதியோட கடைசி டேட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆருக்கான படிவங்கள் இருக்கு இல்லையா, சரியா போய் சேரலாம், இன்னும் முறியவங்க பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியான காரணங்களை சொல்லி அகைன் அண்ட் அகைன் 2 டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த கலெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியர்களால இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல அதிர்ச்சி தரக்கூடிய விதமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டுகள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் ஓவராலா 6 கோடி வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா சொல்லிக்கிட்டு அந்த சுச்சுவேஷனை பார்த்தோம்னா இந்த எஸ்ஐஆர் வேலைகள் இருக்கு இல்லையா, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டின் படி 1 கோடி வாக்குகள் அப்படின்றது குறைஞ்சு 6,41,14,587 ஓட்டுகள் இருந்த இடத்துல பார்த்தோம்னா 5,43,76,755 ஓட்ஸ் அப்படின்றது தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா 97,37,832 ஓட்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல காரணங்கள் அப்படின்றத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட காரணங்கள் அப்படின்றது என்ன, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு ஓட்ஸ் அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு, இன்கேஸ் வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அதுல உங்க பேர் வரல அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் பணிகள் இருக்கு இல்லையா, இது ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்ச நாள், அதாவது ஒரு 5-6 நாள் பார்த்தோம் அப்படின்னா சுணக்கமா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை தீவிரப்படுத்தி இல்லை அதை கட்டாயமா எல்லாருமே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆட்டோவெல்லாம் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப துரிதமா இந்த வேலைகள் முடுக்கிவிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா அக்யூரேட்டா பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பல பகுதிகளில் பண்ணியிருக்காங்க, பல பகுதிகளில் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த வகையில பார்க்கும்போது பார்த்தோம்னா தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர்ல மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுகள் அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கணக்கெடுப்புக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 20,98,561 ஓட்டுகள் அங்கு இருந்ததாகவும், இந்த கணக்கெடுப்புக்கு அப்புறமா பார்க்கும்போது 18,92,088 ஓட்டுகள் அப்படின்றதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சென்னையில மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 35.8% ஓட்டுகள் அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 234 தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100-120 தொகுதிகளுக்கு மேல, அதாவது ஆட்சியை பிடிக்கிறதே பார்த்தோம்னா போன டைம் வெறும் 2% ஓட்டுகள்ல தான் ஆட்சி திமுக பக்கம் போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில தொகுதிகளில் பார்த்தோம்னா 1000 ஓட்டு 2000 ஓட்டு, ஏன் இன்னும் ஒரு சில தொகுதிகளில் 100 ஓட்டு 150 ஓட்டுல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது பார்த்தோம்னா இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது வெளிவருது. வரக்கூடிய எலெக்ஷன்ல இது யாருக்கு பாதகமாகவும் யாருக்கு சாதகமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கை எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ சென்னையில் நம்ம 35.58% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டுகள் அப்படின்றது இருந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கணக்கெடுப்புக்கு அப்புறமா 25 லட்சம் ஓட்டுகள் அப்படின்றதான் இருக்கு. அதாவது 25,79,000 ஓட்டுகள் அப்படின்றது இருக்கு. அதன்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா 14,25,000 ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே லைனா வந்தோம்னா கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர்ல 6 லட்சம் ஓட்டுகள், விருதுநகர்ல வந்துட்டு பார்த்தோம்னா 1,89,964 ஓட்டு, திருவள்ளூர்ல வந்துட்டு 6,19,777 ஓட்டு, தூத்துக்குடியில 1,62,527 ஓட்டு, புதுக்கோட்டையில பார்த்தோம் அப்படின்னா 1,39,560 ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்துட்டு ஒவ்வொரு லட்சம் ஓட்டுகள் அப்படின்றது குறைவாக காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பலர் வந்துட்டு இறந்து போயிருந்தாங்க, இன்னும் பலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு முகவரியில மாறி போயிருந்தாங்க. ஸோ ஒரு சிலரை வந்துட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கவே முடியல. நாங்கள் வந்துட்டு அதனால தான் அந்த டைம் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா சரியான விவரங்கள் இல்லாதவங்க தான் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் நம்மளோட பேர் வந்துட்டு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தாங்க, வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம டைரக்டா வந்துட்டு கலெக்டர் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு என்ன ரீசன் அப்படின்றத சொல்லி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ரீசன்னால வந்துட்டு அந்த படிவத்துல இருந்து உங்களுடைய பேர் போயிருக்கு அப்படின்றதும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு பர்டிகுலரா வந்துட்டு பார்த்தோம்னா நோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அட்ரஸ் மாறினதுனாலயா இல்லை நீங்க கொடுத்த டீடைல்ஸ்ல ஏதாவது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் இதை தாண்டியும் வந்துட்டு நம்ம அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வரல அப்படின்னா புதுசா நம்மள புதிய வாக்காளரா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது எப்படி ஓட்டர் ஐடி எழுதணுமோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அகைன் அதே ப்ராசஸ்ல போய் புதிய ஓட்டரா நம்மளை பதிவு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன்படி வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மள புதிய வாக்காளரா பதிவு பண்ணணும் அப்படின்னா படிவம் 6 இடம் இருக்கு இல்லையா, அட்ரஸ் இது வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி போயிட்டோம், அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் படிவத்தை நம்மளால ஃபுல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா படிவம் 7, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சம் இஷ்யூஸ்க்கு படிவம் 8 அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியான ஃபார்ம்ஸ் அப்படின்றது அங்கே இருக்கும். அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கறது மூலியமா வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளை மறுபடியும் வாக்காளரா உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2026 தேர்தலுக்கு வெறும் 6 மாசம் கூட முழுசா இல்லாத சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு முன்னெடுப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கிறது பலதரப்புலையும் எதிர்ப்புகளை இன்னும் எகிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.